அவரே கேட்குறாரு, அந்த ஏழுகிணரை சேர்ந்த அந்த சகோதரர் கேட்குறாரு, அமீருல் முமினின் என்று அழைப்பதே உமர் ரலியல்லாஹுவைத்தான் என்று நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அமீருல் முமினின் என்று குறிப்பிட்டதனால் அதற்கும் விளக்கம் கேட்டேன். அதற்கு அவர்கள் 4 ஹலீஃபாக்கள் 4 நபர்களுக்கு அமீருல் முமினின் பட்டம் இருக்குது என்று கூறுகிறார்கள், இது சரிதானா? அதே சீனி முகமது அதே ஜும்மா உரையில் வந்து அமீருல் முமினின் உஸ்மான் ரலியல்லாஹு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார் போல இருக்குது. ஏங்க அமீருல் முமினின்டா உமர் மட்டும்தானங்க, நீங்கள் ஏங்க அவருக்கு ஏன் யூஸ் பண்ணின்னு ஒரு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அமீருல் முமினின் வந்து 4 நபர்களுக்கு உள்ளது பட்டம் இருக்குது என்று பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம 10 நபித்தோழர்கள் வரலாறு என்பதிலே நம்ம விளக்கியிருக்கிறோம். அமீருல் முமினின்ங்கிறது வந்து அபூபக்கர் கிடையாது. ஏன்னா அபூபக்கர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தன்னை அமீருல் முமினின் என்று அவர் சொல்லலை. அவர் என்ன செஞ்சிட்டார், ஹலீஃபத்து ரசூலில்லா, அதில் தான் ஹலீஃபான்னு பேரே வந்துச்சு. ஹலீஃபான்னா பிரதிநிதி, ஹலீஃபத்து ரசூலில்லான்னா ரசூலுல்லாவின் பிரதிநிதி. ரசூல்லாவுடைய ரசூல்லா பிரதிநிதி சொல்லிச்சு, ரசூல்லா கழிச்சு ஹலீஃபா மட்டும் நின்று போச்சு. ஹலீஃபாவுக்கு வந்து முழு அர்த்தம் வந்து ஹலீஃபத்து ரசூலில்லா தான். அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து தனி ஆட்சிலாம் பண்ணுற ராஜாங்கம் பண்ண வரல, ரசூல்லாவுக்கு பிரதிநிதி, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்வேன், அவங்க சார்பாக நின்று அவங்க செஞ்ச வழிகளை நான் செல்வேன் என்பதற்காக வேண்டி தன்னை ராஜா என்றோ அமீர் என்றோ தலைவர் என்றோ அந்த மாதிரி அவர் சொல்லி கொள்ளாமல் என்ன செஞ்சார்னா, ஹலீஃபத்து ரசூலில்லா, அவர் தன்னை பற்றி அப்படி தான் குறிப்பிடுவார், அப்துல்லான்னு குறிப்பிடுவார். அது ஏதாவது இந்த பொறுப்பை குறிப்பிடுவதாக இருந்தால் ஹலீஃபத்து ரசூலுல்லா, ரசூலுல்லாவுடைய ஹலீஃபா எழுதி கொள்வது, ரசூலுல்லாவின் பிரதிநிதி, அல்லாவின் தூதருடைய பிரதிநிதி எழுதி கொள்வதுன்னு தான் எழுதுவதாக இருந்தாலும் சரி, ஆர்டர் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட உரையாற்றுவதாக இருந்தாலும் சரி, தன்னை பற்றி அப்துல்லான்னு சொல்லிக் கொள்வார். இல்லைன்னா வந்து ஹலீஃபத்து ரசூலுல்லாம்பார். இவர் அமீருல் முமினின் என்று இவர் சொன்னது கிடையாது, இவரை யாரும் சொன்னதும் கிடையாது. 4 பேருக்கு இருக்குதுன்னு சொன்னது வந்து தப்பு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இது ஹலீஃபா ரசூலுல்லாவுக்கு அவர் ஹலீஃபான்ட்டார், அப்போ நான் வந்து ஹலீஃபத்து ரசூல்லான்னு வந்துடும். அடுத்து வரக்கூடியவர் ஹலீஃபத்து ரசூல்லான்னு இப்படி வந்துகிட்டே இருக்கும்ல. அபூபக்கர் வந்து ரசூல்லாவுடைய ஹலீஃபாங்கிற ஒத்த வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. அடுத்து வரக்கூடிய ஆள் என்ன செய்யணும், ரசூல்லாவுடைய ஹலீஃபாவுக்கு ஹலீஃபா, அடுத்து வரக்கூடிய ஆளுக்கு ரசூல்லாவுடைய ஹலீஃபாவுக்கு ஹலீஃபான்னு இப்படி போயிட்டே இருக்கும், சங்கிலியாக போயிட்டுருக்கும். அதனால் இனிமேல் வந்து அமீருல் முமினின் என்று அந்த இதை அவரே தான் சூட்டி கொண்டார். அப்படி தான் அழைக்க வேண்டும் என்று மக்கள்கிட்ட சொன்னார். அமீருல் முமினின்கிற சொல்ல வந்து தனக்கு அந்த ஜனாதிபதிங்கிற வகையில், அமீர்னா தலைவர், மூமின்களின் தலைவர், அமீருல் முமினின்னா என்னது, மூமின்களுடைய முஸ்லீம்களுடைய தலைவர், முஸ்லீம்களின் தலைவர் என்கிற ஒரு பேரைத்தான் எனக்கு நீங்கள் சொல்லணும். இந்த பதவிக்காக வேண்டி, ஜனாதிபதிங்கிற பதவிக்காக வேண்டி எனக்கு நீங்கள் சொல்வதாக இருந்தால் அது ஹலீஃபத்து ரசூலுல்லான்னு சொல்லாதே, அபூபக்கர் தான் ஹலீஃபத்து ரசூலுல்லா, நான் வந்து மூமின்களுக்கு தலைவர் அப்படின்ட்டார். அப்படி சொன்னதுனால அவரை மூமின்கள் தலைவர்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்த எல்லாருமே அமீருல் முமினின்கிற ஒரு அடைமுறையிலே கொஞ்சம் காலத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. உதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹுதைஃபா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் வந்து உஸ்மான்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது அர்மீனியா, அசர்பைஜான்லாம் அவங்க காலத்தில் வந்து போர் செஞ்சு வெற்றி பெற்றாங்க. அப்போ ஹுதைஃபா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உஸ்மான்கிட்ட வந்து சொல்கிறார், ஜனாதிபதி அவர்களை இந்த மாதிரி மக்கள்லாம் ஒரு நிறைய வளர்ந்துருச்சு, இஸ்லாம் பல பகுதி பெருகிருச்சு, குரான் விஷயத்தில் மக்கள் முரண்பட்டுருவாங்கன்னு நான் பயப்படுறேன், அதனால் குரானை நகல் எடுத்து பிரதிகள் எடுத்து எல்லா பக்கமும் அனுப்புங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை ஹுதைஃபா வந்து உஸ்மான்கிட்ட சொல்லுவார். அப்போ என்ன வார்த்தையை சொல்லுவார்னு கேட்டால், கால ஹுதைஃபா அலி உஸ்மான் அமீருல் முமினின், அமீருல் முமினின் அவர்களே அப்படின்னு கூப்பிட்டு தான் அந்த கோரிக்கையை சொல்வார். இது வந்து புகாரியில் 4987 ஹதீஸில் இருக்கிறது. உஸ்மானையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இது மார்க்கத்தில் ஒரு சட்டம் கிடையாது. உமரைத்தான் அமீருல் முமினின் சொல்லணும் என்றோ, மற்றவங்கள சொல்லக்கூடாது என்றோ, உமருக்கு அந்த வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும் என்றோ அதெல்லாம் சட்டம் கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது தான் சட்டமே தவிர, இது அவங்கவுங்க ஏற்படுத்தி கொண்ட நடைமுறை. மக்கள் சொன்னார்கள், மக்கள் நினைஞ்சாங்க உமர் அமீருல் முமினின் என்பதை விரும்பினார், மக்கள் அதே மாதிரி சொன்னாங்க. அவரோட நிறுத்திக்கிறல மக்கள். உஸ்மானே என்ன செஞ்சிருக்காங்க, அமீருல் முமினின் சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறத அந்த ஒரு ஹதீஸ்லையும் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்னு உமர்
உமரில் மகன் இருக்கார்ல, அவரே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பிஅத்துமின் அமீரல் முமினின் உஸ்மான், உஸ்மானுடைய அமீரல் முமினின் ஆகிய உஸ்மானிடத்தில் நான் ஒரு நிலத்தை வந்து வாங்கினேன், ஹைபரில் உள்ள ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினேங்கிறார். இப்னு உமர் சொல்கிறாரு, உஸ்மான்கிட்டருந்து நான் ஒரு இடத்த வாங்கினேன்னு சொல்கிறாரு. அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், பிஅத்து மின் அமீரில் முமினின உஸ்மான், உஸ்மான் அமீருல் முமினின் ஆகிய உஸ்மானிடமிருந்து நான் வாங்கினேன் என்று இப்னு உமர் அவர்கள் வாப்பாவுக்கு அமீருல் முமினின் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, வேறு ஆளுக்கும் சொல்கிறார், மகனே சொல்கிறார். உமருடைய மகனை யாரை கூப்பிட்றாரு, உஸ்மான் அவர்களை குறிப்பிடும் பொழுது அமீருல் முமினின் உஸ்மான் என்று சொல்கிறார் என்கிற ஒரு விஷயம் புகாரில் 2116வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ உஸ்மான அமீருல் முமினின்னு சொல்லியிருக்கிறாங்க. உஸ்மானை விடுங்க, மாவியாவை அமீருல் முமினின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாவியாவை இருக்க இப்னு அப்பாஸ்ட்ட ஒருத்தர் வந்து இப்னு அபி முலைக்கா கேட்குறார், ஹல்ல கஃபி அமீருல் முமினின் மாவியா அமீருல் முமினாக இருக்கக்கூடிய மாவியா விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஈடுபாடு இருக்கிறதா அப்படின்னு இப்னு அப்பாஸ்ட்ட கேட்குறாங்க. கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, உத்தர இல்லாபி வாஹிதத்தின், அவர் ஒரு ரக்காத்தான் வித்திரு தொழுகிறாரு, அது என்ன சரிதானா, அமீருல் முமினின் மாவியா செய்கிறது சரியான்னு இப்னு அப்பாஸ்ட்ட கேட்குறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ஒரு அசாப இன்னஹு ஃபகீஹுன், அவர் சரியாக தான் செய்கிறார், ஒரு சட்ட மேதை, அவர் ஃபகீஹ், அவர் வந்து நல்லா கரெக்டாக தான் செய்வார், மார்க்க விஷயத்தில் நல்ல ஆய்வு திறன் உள்ளவர் மாவியான்னு சொல்லி இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க. அப்போ அவரை பற்றி எப்படி பேசப்படும்னு கேட்டால், இப்னு அப்பாஸ்கிட்ட இப்னு அபி முலைக்கா வந்து சொல்லுவார், எப்படி அமீருல் முமினின் மாவியா இப்படி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னு கேட்கும் பொழுது, நீ என்ன அவரை போய் அமீருல் முமினுங்கிற அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அப்போ அமீருல் முமினுங்கிறது வந்து உமருக்கு சொன்னாங்க, உஸ்மானுக்கு சொன்னாங்க, மாவியாவும் சொல்லியிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதெல்லாம் புகாரில் வரக்கூடியது. முஸ்லீமில் வந்து அலி அவர்களை வந்து அமீருல் முமினின் என்று சொன்னதாக என்ன இருக்குது வருகிறது. அப்போ என்ன வர்றாங்கன்னு கேட்டால், அலிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறார், என்ன கேட்குறாருன்னா, மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்ர் இலைக்க, உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ரகசியமாக சொல்லி தந்திருக்கிறாங்களா? அப்படி ஒரு கூட்டம் கிளம்பிட்டாங்க, இவருக்கு ரகசிய ஞானம் இருக்குது, இந்த தரிக்கா முரீது கூட்டம்லாம் இன்றைக்கி வரைக்கும் இது உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது, ரசூல்லா கொண்டு வந்த மார்க்கம் 2 மார்க்கம், ஒன்று பொதுமக்களுக்கானது, இன்னொன்று வந்து பிரத்யேகமான ஆட்களுக்கு உரியது. அந்த விஷயத்தை அலிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, ரகசியமாக இருக்கும். அது யாரெல்லாம் அலிட்ட வந்து பையத்து வாங்கி வழிமுறையாக வருகிறதோ அவங்களுக்கு தான் அந்த மார்க்கம் கிடைக்கும். நாங்கள்லாம் அந்த முறையெல்லாம் தரிக்கா வந்திருக்கிறோம்னு புழுகுறாங்கல்ல, இதனுடைய ஆரம்பமே இதுதான். அப்போ அலி உலகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்ர் இலைக்க, உங்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக எதுவும் சொல்லி தந்து போயிருக்கிறாங்களா, மற்றவங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஸ்பெஷல் ஞானம் ஏதாவது இருக்குதா என்று கேட்ட உடனே ஃபகலிப, சரியான கோவப்பட்டார் அவர். யார்? அலி. மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்ரி இலைய செய்யன் எக்துமுன் நாச, மக்களுக்கு மறைத்து விட்டு எனக்கு மட்டும் எந்த ஒரு விஷயம் சொன்னது கிடையாது. அவங்க சொன்ன எல்லாமே எல்லாத்துக்கும் உள்ளது தான், அவங்க சொன்ன அனைத்துமே எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் ஒரு தடவை எனக்கு ஒரு 4 விஷயம் சொன்னாங்க, அது எல்லாருக்கும் சொன்னாங்களான்னு தெரியாது, அதையும் நான் உங்கள்கிட்ட போட்டு உடைச்சிருந்தாங்க அப்படின்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 4ஐயும் சொல்லிடுறாரு. ஒரு 4 விஷயம் ஒரு தடவை சொன்னாங்க, அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன், அது எனக்கு மட்டும் சொன்னாங்களா உங்களுக்கு சொன்னாங்களான்னு தெரியாது, இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அவங்க யாருக்கு தனியாக ரசூல்லா யாருக்கும் எனக்கு தனியாக சொல்லலைன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த 4 விஷயத்தையும் சொல்லிடுவார். 4 விஷயம் என்னென்னு கேட்டால், லானல்லாஹு மல்லான வாலிதஹு, தகப்பனை லானத்து செய்கிறவனை அல்லாஹ் லானத்து செய்கிறான். தகப்பனை ஒருத்தன் சபித்தால் அல்லாஹ் அவனை சபிக்கிறான். அதில் 1 லானல்லாஹு மன் தபஹ லி கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு யார் அறுக்கிறானோ, நான் ஒரு அந்த அறுக்கிறாங்கல்ல போய் அறுத்து பழிகிறது, அவர்களே அல்லாஹ் சபிக்கிறான். லானல்லாஹு மன்னாவா முஹதிசன், பிதத்து செய்பவர்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். லானல்லாஹு மன் கையற மனாரல் அருளி, பூமியில் இருக்கிற அடையாள சின்னங்களை யார் மாற்றி அமைக்கிறானோ அவன் அல்லாஹ் சபிக்கிறான். பூமியில் வந்து ஒரு மக்கள் வந்து நடமாடுவதற்கு ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த பக்கம் திருச்சி இந்த பக்கம் மதுரைன்னு ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு போர்டு மாதிரி நட்டி விட்ருப்பாங்க. திருச்சியை மாதிரி திருப்பி விட்டான்னு வைங்க, போகிறவன் வந்து குழம்பிடுவானே இல்லையா, அந்த மாதிரி மக்களுக்கு அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடியதை போய் ஒருத்தர் மாற்றி விட்டான்னு சொன்னால் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று 4 விஷயத்தை இதுதான் என்ற சொன்னாங்க, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்கிறார். அப்போ அதை பற்றி கேட்கும் பொழுது 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆமீர் பின் வாசிலாங்கிறவர் கேட்குறாரு, மாஹுன்ன யா அமீரல் முமினீன், அந்த 4 விஷயம் என்ன, 4 விஷயம் என்னன்னு கேட்கும்போது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, மாஹுன்ன யா அமீரல் முமினீன், அமீருல் முமினீன் அவர்கள் அவை என்ன,
அந்த 4 விஷயத்தை சொல்கிறார். அப்போ அலி அவர்களே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அமீருல் முஃமினீன் சொல்லியிருக்கிறார்கள்னு பார்க்குறோம். இது புகாரி முஸ்லீமில் மட்டும் தேடினது. இன்னும் பல நூல்களில் பார்த்தோன்னா இந்த ஆட்சியாளர்களெல்லாம் அந்த வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறது வந்து மார்க்க ரீதியான ஒரு விஷயம் கிடையாது. அந்தந்த மக்கள் அந்த காலத்தில் அரசரை எப்படி அழைக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, விரும்பி சொல்லிக் கொள்வார்கள், அவ்வளோதான்.